ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க சைக்காலஜிக்கல் கான்செப்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ். பர்சனாலிட்டி அப்படின்னா நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ். நம்ம எப்படிப்பட்ட பெர்சன் அப்படின்னு இருக்கு இல்லையா? நம்மளோட அ நம்ம எப்படி பேசுறோம், எப்படி பிஹேவ் பண்றோம், எப்படி ஒரு விஷயத்த வந்துட்டு ஃபீல் பண்றோம். இது எல்லாமே வந்துட்டு என்னன்னா பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். எல்லாமே யூனிக் தான். யாருமே இங்க வந்து சேம் கிடையாது. எல்லாருமே டிஃப்ரெண்ட் தான். ஸோ இந்த பர்சனாலிட்டில ஏதாவது சேஞ்சஸ், ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா, அதுக்கு பேர் தான் பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இத வந்துட்டு 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. கிளஸ்டர் ஏ, பி, சி. இப்ப நம்ம ஃபுல்லா பார்க்க போறது கிளஸ்டர் ஏ. கிளஸ்டர் ஏல 3 டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ் இருக்கு. பாரனாய்டு, ஸ்கீசோடைப் பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாரனாய்டு பர்சனாலிட்டி டிஸார்டர். இந்த டிஸார்டர் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் யாரையும் நம்ப மாட்டாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரஸ்ட் யாரையும் நம்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப யாராச்சும் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்மள பத்தி தான் பேசுறாங்க. நம்மள பத்தி தான் ஏதோ குறை சொல்றாங்க அவங்கட்ட அப்படின்னு சொல்லி நெனச்சுப்பாங்க. இப்ப அதே மாரி அ ஒரு பெர்சன் வந்து இவங்கட்ட வந்து ஏதாவது பேச வராங்க அப்படின்னா, ஏதாச்சும் குறி வச்சு பேச வராங்க நம்மள குத்தி காட்டி தான் இவ்வளோ தூரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சந்தேகப்படுறது. அது மட்டும் இல்லாம நம்மளோட அவங்களோட பெர்சனல் விஷயம் வேற யாருக்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த விஷயத்த வச்சு நம்மளுக்கு அகைன்ஸ்ட்டா ஏதாவது திரும்புவாங்களோ! ஸோ அந்த மாரி நெனைக்கிறது. அதே மாரி இப்ப யார் மேலயாச்சும் அவங்களுக்கு கோவம் இருக்கு அப்படின்னா, அந்த கோவத்த, வெறுப்ப வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. வச்சுக்கிட்டு அத வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு ஃபர்கிவ் பண்ணவே மாட்டாங்க. மன்னிக்கவே மாட்டாங்க. எப்பவுமே அவங்களுக்கு அது மேல அந்த கோவம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம கூட இருக்கிறவங்க, அவங்க பேரண்ட்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப் யாருனாலுமே ரொம்ப சந்தேகப்படுவாங்க. இவங்க வந்து நம்மகிட்ட வந்து லாயலா இல்ல, நம்மகிட்ட உண்மையா இல்ல, நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயே வந்துட்டு ரொம்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்கப்போ, இவங்கள பத்தி யாராவது தப்பா சொல்லிட்டாங்களோ, ஏதாச்சும் ஒண்ணு கிரிட்டிசைஸா பேசுறாங்க அப்படின்னா, இவங்களால தாங்கிக்கவே முடியாது. எவ்வளோ தூரம் கோவப்பட்டு பேச முடியுமோ, அவ்வளோ வந்துட்டு அஃபென்சிவா, ரொம்ப அக்ரெசிவா வந்துட்டு பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து மத்தவங்கள நம்பிக்கை இல்லாம, அதாவது நம்பிக்கை வைக்காம, அப்புறம் வந்துட்டு ரொம்ப சந்தேகப்படுறதுனால, இவங்களுக்கு வந்து க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு யாருமே மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பாரனாய்டு பெர்சனாலிட்டி டிஸார்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்கீசாய்டு பெர்சனாலிட்டி டிஸார்டர். ஸோ இந்த டிஸார்டர் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தனியாவே தான் இருக்கணும் விரும்புவாங்க. யார் கூடயுமே ஒண்ணு சேர மாட்டாங்க. யாருனாலுமே ஈவன் ஃபேமிலிஸா கூட. ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட கூட வந்துட்டு கூட இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. தனியா இருக்கணும், அலோனா இருக்கணும் அப்படி தான் விரும்புவாங்க. அப்புறம் வந்துட்டு இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு எமோஷன்ஸ் வந்துட்டு ஃபீல் பண்றோம் அப்படின்னா, நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் இல்லையா? சோகமா இருந்தாலும் சரி, ஹாப்பினஸ்ஸா இருந்தாலும் சரி. ஆனா இவங்களுக்குள்ள எந்த எமோஷன்ஸ் வந்தாலுமே அத வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க. ரொம்ப வந்துட்டு அப்படியே ரிஜிடா இருக்கிற மாரியே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? யார் கூடயுமே இருக்க மாட்டாங்க. தனியா இருக்க விரும்புவாங்கன்னு. ஆனா ஒரு சில நேரம் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. அதாவது ஒரு செக்சுவலா சரி, ஒரு பிசிக்கல் இன்டிமசியா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி அந்த மாரி ஒரு தாட்டுமே வந்துட்டு ரொம்ப ரேரா தான் இவங்களுக்கு வரும். இப்ப அதே மாரி இவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சோஷியல் இன்டராக்ஷன்லாம் வந்துட்டு பிடிக்கல அப்படின்றது காரணத்துக்காக, ஒரு எஜுகேஷனா இருக்கட்டும், ஏதாவது இப்போ வேலைக்கு போறாங்க அப்படின்னா, அந்த வேலையில வந்துட்டு மத்த பீப்பிள் வந்துட்டு இல்லாத மாரி ஒரு வேலைய, அதாவது தனியா இவங்க மட்டும் பண்ற மாரி ஏதாச்சும் ஒரு வேலைய வந்துட்டு தேடி செலக்ட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நெறைய பேர்லாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப கம்மி. ஒரு 1, 2 அவ்வளோதான் இருப்பாங்க. இப்போ அதே மாரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வியூவோ, வேற ஏதாச்சும் போறாங்க அப்டின்னா, இப்போ அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்டின்னா, அவங்க மத்தவங்க என்ன நெனச்சா என்ன? அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டோன்ட் கேர் அந்த மாரி இருப்பாங்க. யார் நெனச்சா என்ன? நான் இப்டிதான் இருப்பேன். ஸோ அந்த மாரி ஒரு கேரக்டர். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்கிசோய்டு பெர்சனாலிட்டி டிஸார்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போறது ஸ்கிசோடைப்பல் பெர்சனாலிட்டி டிஸார்டர். ஸோ இந்த டிஸார்டர் உள்ளவங்க எந்த மாரிலாம் இருப்பாங்க அப்டின்னா, இப்போ நார்மல் பீப்பிள் பார்த்தோம் அப்டின்னா, ஏதாச்சும் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருப்போம் இல்லையா? அது கொஞ்சம் ரீசனபிளா இருக்கும். இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆட் பிலீஃப்ஸ் தான். ஒரு மேஜிக்கல் திங்கிங் மாரி. இந்த இந்த டெலிபதி, சூப்பர்ஸ்டிஷன்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல. டெலிபதி அப்டின்னா, அ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ, புடிச்சவங்களோ வந்து நம்மள வந்து நெனைக்க வைக்கணும். ஸோ அந்த மாரி ஒரு சூப்பர் பவர் மாரி இருக்கும்னு அவங்க வந்துட்டு நெனைப்பாங்க. அது மட்டும் இல்லாம, இவங்க பேசுற விதம், இவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அதெல்லாம் வந்துட்டு நார்மலுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இப்ப நார்மல் பீப்பிள் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க நமக்கு தெரியும் இல்லையா? ஆனா இவங்க பண்றது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அது வந்துட்டு ஒரு அப்நார்மல் மாதிரி ஃபீல் ஆகும். அப்புறம் வந்துட்டு சஸ்பீஷியஸ்னஸ். நம்ம முன்னாடி ஒரு இதில பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாரி தான் இவங்களுமே யாரையும் நம்ப மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இப்போ டெத்துன்னே வச்சுப்போமே. அங்க வந்து எல்லாரும் இருப்பாங்கல்ல, சோகமா இருப்பாங்க, அழுவாங்க. ஆனா இவங்க இந்த டிஸார்டர் உள்ள பெர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்க போய் சிரிக்கிறது, விளையாடுற மாரி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்றது. ஸோ சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி வந்துட்டு எமோஷன்ஸ் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே வந்துட்டு ஆப்போசிட்டா தான் பண்ணுவாங்க. இவங்களுக்குமே வந்துட்டு சோஷியல் ஆங்ஸைட்டி இருக்கும். ஸோ சுத்தி உள்ள மக்கள் கூட வந்துட்டு பழக மாட்டாங்க. தனியா இருக்கவே விரும்புவாங்க.
உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆங்ஸைட்டி, அப்புறம் வந்துட்டு மிஸ்ட்ரஸ்ட் இந்த மாரிலாம் இருக்கறனால, க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்புமே வந்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி வந்துட்டு அவங்களால மேக் பண்ணவும் முடியாது. ஸோ, அது மாரி ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி, ரிலேஷன்ஷிப்பும் சரி, அவங்களால உருவாக்கவே முடியாது. ஸோ, இப்ப நம்ம பார்த்தது ஃபுல்லாமே கிளஸ்டர் ஏல உள்ள அந்த 3 டிஸார்டர்ஸ் தான். இன்னொன்னு கிளஸ்டர் பி அண்ட் சி இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அத பத்தி பார்க்கலாம்.